என்னடி எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம ஊர்ல மழை பெய்யறது மாதிரியே தெரியல. என்னம்மா கலா, உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். இவ்வளவுக்கு என்ன? ஆமா, அங்கதான் போறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் உங்க அம்மா தோட்டத்துக்கு நேரி போனதை பார்த்தேன். எங்க அம்மா தோட்டத்துக்கு தானே போயிருக்காவ, வீட்டை எடுத்தோன்னே இடுப்புல வச்சுட்டு போகலையே. நான் வீட்டுல போய் இருப்பேன். இப்போ உள்ள பிள்ளைகள்ட்டெல்லாம் வாயை கொடுக்க முடியாது. உங்க வாய் எங்களுக்கு இருக்கு, நீங்களே வச்சுக்கிடுங்க. தாயே போல இவ்வளவு சரியான திமிர் பிடிச்சவ. பாவம் அந்த பிள்ளை செல்வி. அம்மையும் பிள்ளையும் சேர்ந்து அந்த பிள்ளைய பாடா படுத்துக்காவ. அந்த பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் எப்பந்தான் வருமோ தெரியல. கடவுள் அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல வழியாக காமிப்பாரு. அடுத்தவிய குடும்பக்கத்தெல்லாம் நமக்கு இருக்குடி. ஆமா, போய் நம்ம பொழைப்ப பார்ப்போம். ஏம்மா, உங்களுக்கு வேற எதுவும் பொருள் வேணுமா? சொன்னீங்கன்னா சேர்ந்தால போட்டு தந்துடுறேன். செல்வி, உனக்கு எது வேணும்னா சொல்லு, அம்மா வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாமா, நம்ம வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்குங்க. அண்ணாச்சி, வேற எந்த பொருளும் வேண்டாம், இவ்வளோ பொருள் தான். தாயும் மோளும் கடையிலே நின்றுட்டு இருக்கியே. அண்ணாச்சி, எல்லா பொருளும் எவ்வளோ ஆச்சு? 450 ரூபா ஆச்சுமா. ஏம்மா, நான் கொடுக்கேன். வேண்டாம் செல்வி, நீ கொடுக்கண்டா, நான் கொடுக்கேன். நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பிய. இன்னைக்கு நான் தான் கொடுப்பேன். தாத்தா, இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட பைசா வாங்குங்க, என்கிட்ட வாங்குங்க. சரிம்மா, நீனே கொடு. அங்கே எங்கள் அம்மா வைக்க பைசாவெல்லாம் எடுத்து இங்கே கொண்டு கொடுக்க, இன்னைக்கு நான் உன்னை கவனிச்சுக்கிட்டேன். செல்வி, அம்மா டேபிளில் ஒரு 500 வச்சிருந்தேல, அதை எடுத்துகிட்டு வர சொன்னீங்களான்னு எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வந்துருக்கேம்மா, அந்த பைசாவை தான் நான் கொடுக்கேன்னு சொன்னேன். வேற என்கிட்ட பைசா எது? ஏம்மா, நீங்கள் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க, நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். செல்வி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயா? வேண்டாம்மா, வீட்டில் வேற வேலையெல்லாம் முடிக்காமல் வந்திருக்கேன். எங்கள் அத்தை சீட்டு பைசா கொடுக்க சொன்ன போய் தான் கோயில் அக்கா வீட்டு பக்கம் வந்தேன். நீங்கள் தான் வான்னு கட்டாயப்பட்டு கூப்பிட்டேன், அதனை போய் தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். இல்லைனா நான் அப்போதே போய் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். செல்வி, வீட்டில் நிறைய வேலை செய்யணுமா? அம்மா வந்து செஞ்சு தரட்டா? வேண்டாம்மா, எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேன். வேலை செய்முத்துற பார்த்து கவனமாக செய்யுமா? சரிம்மா. என்னடி தரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது? தண்ணியெல்லாம் ஒழுங்காக பாய்க்கத்தியா, இல்லை பாய்க்காமல் வேடிக்கிட்டு தான் இருக்கியா? நான் ஒன்றும் வேடலை, ஒழுங்காக பாய்க்க தான் செய்கிறேன். நீ ஒழுங்காக தண்ணி பார்த்தா ஏன் தரை இப்படி கட்டான் தரையா இருக்குது? உங்கள் தர சரியில்லைன்னா அதுக்கு நானா பொறுப்பு? நீ ஒழுங்காக தண்ணி பாய்க்காம தரை மேலெல்லாம் சாக்கு புக்கு சொல்லிட்டு இருக்காத. எனக்கு உங்கள் தரை மேலே குறை சொல்லணும் பாருங்க. வாழைத்தோட்டத்துக்கு ஒழுங்காக தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக தண்ணி பாய்க்கிட்டியா? பார்க்க அப்படி தெரியல. வாரம் கணக்காக தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு இப்போ என்னைய குறை சொல்லிகிட்டே இருக்கிய? உன்னையே குறை சொல்லணும்னு எனக்கு ஆசை, அதான் குறை சொல்லிட்டு இருக்கேன். நீ கடைசி அந்த தோட்டத்துக்கு எப்போ தண்ணி பாய்ச்ச? அதெல்லாம் நான் கணக்கு படி பாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒழுங்காக தண்ணி பாய்க்கலன்னு வச்சுக்க, அப்புறமா தண்ணி பாய்க்கிறதுக்கு நான் வேற ஆளை வச்சிருவேன். நான் ஒழுங்காக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்தால் நீங்கள் எதுக்கு வேற ஆளை பார்க்கன்னு சொல்லுவிய? கடைசி எப்போ தண்ணி பாய்ச்சன்னு கேட்டால் சரியான பதில் சொல்ல முடியுங்க. வேற ஒன்றையும் வச்சுக்கிட்டு நான் என்ன வேலையை பார்க்க? நேற்றுக்கு தான் தண்ணி பாய்க்க கணக்கு. தண்ணி பாய்க்கணும்னு வந்தேன்னா வானத்தில் ஒரே மேகமாக இருந்துச்சு. மழை வரணும்னா நேற்று தண்ணி பாய்க்காம வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு வந்துட்டேன்ல, இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிருவேன். இதை நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் ஏன் வேற ஆளை பார்க்க போறேன்னு சொல்ல போறேன். பெய் மம்பட்டி எடுத்துட்டு வந்து தண்ணி பாய்க்க வெளியே பாரு. ஏம்மா, கொஞ்சம் இங்கே வாங்க. வாக்கலா, அம்மையை தேடி இங்கே வரைக்கும் வந்திருக்கா, என்ன காரணம்? உங்க மருமக பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவிய இப்போ எங்கம்மா? என்ன நீ இங்கே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? பெய் மம்பட்டி எடுத்து தண்ணி பாய்க்க வெளியே பாரு. போறேன். பெய்ய மம்பட்டி எடுத்து தண்ணி பாய்க்க வழியே பார்க்கேன். முதல்ல வேற ஒரு ஆளை பார்க்கணும். இப்போ சொல்லுக்கலா, நீ எதுக்கு கோவத்தில் வந்திருக்க? அதான் நான் வந்தோடனே சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மருமகம். நீ கோவப்படுற அளவுக்கு அவள் அப்படி என்னதான் பண்ணா? இப்போ உங்கள் மருமகளுங்கம்மா, இப்போ அவள் வீட்டில் இருப்பா. அவிய வீட்டில் இருப்பவனே நீங்கள் நல்லா நம்பிக்கிட்டு இருங்க. அவிய ஒன்றும் வீட்டில் இல்லை. நீங்கள் இங்கே தோட்டத்துக்கு வந்த போகிற அவிய அந்தாலும் இருந்தாலும் சுத்தன்னு கிளம்பியிருந்தாவ. நீ வீட்டில் போய் பார்த்துக்க வந்த. நான் வீட்டில் போய் அவிய இருக்காவளா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன கிரிக்கியா? எதுக்குடி இப்படி பேசுத? நான் எங்கள் வீட்டில் இருந்து வர பார்த்திலே அவையில கடையில் பார்த்தாச்சு. வேற எதுக்கு நான் வீட்டில் போய் பார்க்க போகிறேன்? கடைக்கு போனால என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படிதாம்மா அவிய உங்ககிட்ட சொல்லாமல் உறுதிட்டே தெரியாவ. வீட்டில் என்னம்மா பிரச்சனை? ஆமாம், நான் உன்னைய தண்ணியை தானே பாய்க்க சொன்னேன். மம்பட்டி இல்லாமல் கையை வீசிட்டு வந்திருக்கேன். மம்பட்டி அங்கே கிடக்குன்னு போனேன், அங்கே இல்லை. 100 நாள் வேலைக்கு போனோம்ல, அங்கே யார் வீட்டில் போடுப்பேன். பெய் எடுத்துட்டு வரேன். மம்பட்டி எடுத்துட்டு வந்து தண்ணி பாய்க்க வழியே பாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சது. 1/2 மணி நேரத்தில் ஒன்றும் தண்ணியெல்லாம் பாய்க்க முடியாது. எப்படியும் தண்ணி பாய்க்க 1/2 நாள் ஆகும். பார்த்துட்டு நிற்காம போய் மம்பட்டி எடுத்துட்டு வா. ஏம்மா, நம்ம போவோம். ஏம்மா, நீங்கள் அவியலுக்கு ரொம்ப இடம் கொடுத்துச்சிய. அதனை போய் தான் இப்போ அவிய சொல்லாமல் பெரியாமல் நிறைய வேலை செய்யாவ. வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுக்கும், அதனை போய் தான் அவள் கடைக்கு போயிருந்தப்பா. அதெல்லாம் ஒரு குத்தமாக பார்க்காத. நீங்கள் இப்படியே சொல்லுங்க, அவிய உங்களை நல்லா ஏமாத்துக்காவ. அவள் என்ன ஏமாத்துக்கல? நீ என்னடி சொல்ற?
அன்னைக்கு ஒரு நாள் அவைய கவிதை கூட சேர்ந்து வெளியில போனவளா? நீங்க கூட கடைக்கு போறதா சொன்னீங்களா? அவைய ஒன்றும் அன்னைக்கு கடைக்கு போல. இல்லடி, அன்னைக்கவா கடைக்கு தான் போயிருந்தா. கடைக்கு தான் போயிருந்தவ. ஆனா அவைய ஜாமான் வாங்கல, ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தவ. ஓ, அதே சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். உங்களுக்கு அது தெரியுமா? நீங்க கூட அன்னைக்கு ஜாமான் வாங்க போறதா தானே சொன்னீங்க. ஏண்டவா சொல்லிட்டு தான் போனா. இன்னைக்கு அவைய சொல்லாம தானே போயிருக்கவ. சொல்லாம தான் எவ்வளோ அட்டுழியம் பண்ணுகவ தெரியுமா? அப்படி என்னடி அவ அட்டுழியம் பண்ணா? இன்னைக்கு அண்ணாச்சி கடையில் வச்சு தாயையும் அவளையும் பார்த்தேன். கூட நின்னது செல்வியோட அம்மையானே. நீ ஒழுங்கா பார்த்தியா? நான் ஒழுங்கா தான் பார்த்தேன். அவியலோட அம்மா தான் கூட நின்றுட்டு இருந்தவ. ஒன்னே பார்த்துட்டு 2 பேரும் என்ன சொன்னவ? அவிய 2 பேரும் கண்ணில் பட முடியா நிற்கிறதுக்கு நான் என்ன கேணுச்சியா? நான் மறைஞ்சு நின்னுல அவிய 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏமா, அவிய உங்களுக்கு தெரியாம பைசா எல்லாம் எடுத்து அவிய அம்மைக்கு கொடுக்கவ. என்னடி புதுசா கதையெல்லாம் விடுத? புதுசா ஒன்றா நான் கதை விடல. ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பழைய கதையை தான் விட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கடையில் வச்சு அவிய அம்மா ஜாமான் வாங்குறவ இவிய தான் பணத்தை கொடுத்தவ தெரியுமா? ஒருவேளை இவளும் ஜாமான் வாங்கியிருந்திருப்பாளா இருக்கும். அதான் பணத்தை கொடுத்துருப்பா. நீங்கள் வரமச்சில் ஜாமான் வாங்குறதுக்கு சொல்லிட்டு வந்தீங்களாங்க. நான் ஜாமான் வாங்குறதுக்கு சொல்லலையே. அப்படின்னா அவிய கண்டிப்பாக அவிய அம்மைக்கு தான் ஜாமான் வாங்க பணம் கொடுத்துருக்கணும். அவிய கையில் உங்கள் பர்ஸ் வச்சுருந்தாவம்மா. ஏன் பர்ஸ் அவள் கையில் வச்சுருந்தாளா? நீ ஒழுங்கா பார்த்தியா? நான் ஒழுங்கா பார்த்தேன். அவிய உங்கள் பர்ஸை தான் கையில் வச்சுருந்தாவ. தாயும் பிள்ளையும் தோட்டத்துக்கு வந்துட்டு போறியே? என்ன கோயிலா வேலை முடிஞ்சு வீட்டுக்கா போகிற? வீட்டுக்கு தான் கிளம்புனேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் இங்கே வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. உங்கள் வீட்டில் கஷ்டமாக்கா? இல்லையே, எதுக்கு கேட்க? இல்லைக்கா, எந்த மாதமும் சீட்டு பணம் நீங்கள் முதல்ல தந்துடுவிய. இப்போ எல்லாரும் தந்து முடிச்சாச்சு, நீங்கள் தான் இன்னும் தரல. அதான் கேட்டேன். நான் சீட்டு பைசா ஏற்கனவே கொடுத்துட்டேனே. கொடுத்தியல? ஏற்ற கொடுத்திய? நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தா நான் வர வச்சுருந்துருப்பேனே. ஆனால் வர வைக்கலையே. நல்லா ஞாபகம் வந்துட்டு. நான் என் மருமகிட்ட தான் கொடுத்தேன். உங்கள் மருமகிட்டே கொடுத்திய. அவள் என்கிட்ட தரலையே. ஒருவேளை எங்கள் அத்தைகிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். எங்கள் அத்தைகிட்ட போய் கேட்கேன். அவள் என்னைக்கு கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் 2 நாளைக்கு முந்தி தான் அவகிட்ட பணத்தையே கொடுத்தேன். அவகிட்ட நீ கொடுத்தியா கொடுக்கலன்னு கூட நான் கேட்கல. அவள் கொடுத்துருவான்னு நினச்சி நானும் கேட்காம விட்டுட்டேன். அப்போ உங்கள் மருமவா கொடுக்கறதுக்கு மறந்துருக்கோன்னு நினைக்கேன். நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க. தரலன்னா மறக்காமல் கொண்டு வந்து தர சொல்லி சொல்லுங்க. சரி, கொண்டு வந்து தர சொல்லி சொல்லுங்க. ஒருவேளை அவள் உங்கள் அத்தைகிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருந்துப்பா. நீ என்ன எதுன்னு விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன். சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தைகிட்ட கேட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து சொல்லுதேன். ஏம்மா, இப்போ உங்களுக்கு புரியுதா? அவள் தமிழில் தானே பேசிட்டு போனா. எனக்கு நல்லாவே புரியுது. ஐயோ ஆமா, இவிய பேசுனது ஒன்றா நான் சொல்லலை. வேற என்னத்தை பற்றிட்டு இப்போ நீ சொல்ற? இப்படியே நீங்கள் இருங்க. உங்கள் மருமவா தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டு போகிறா. கடையில் வச்சு அவிய அம்மைக்கு பைசா கொடுத்தாவல, அது வேற ஒரு பைசா இல்லை. நீங்கள் கொடுத்த சீட்டு பைசாவை தான். என்ன கல்லா சொல்லுத? அவிய பேசுகிற தமிழெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆனால் நான் பேசுகிற தமிழ் மட்டும் உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல. இப்போ நீ என்ன தேடி சொல்ல வாரா? நீங்கள் செல்வின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதில்ல உங்கள் மருமவா, அவள் தான். நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டு தெரியான்னு சொல்லுவேன். என்னடி அன்னிங்கிற மரியாதை இல்லாமல் பேச? ஆமாம், அடியை கெட்ட கேட்டுக்கு மரியாதை ஒன்று தான் குறைச்சல். சரி, இதெல்லாம் வச்சு இங்கே பேசண்டா. வீட்டில் போய் பேசுவோம். வீட்டில் போய் பேசுறது இருக்கட்டும். அவியலோட திருட்டுத்தனத்துக்கு நீங்கள் இன்னைக்கோட ஒரு முடிவு கட்டணும். புரியுதாம்மா? புரியுதுக்கலா? சரிம்மா, வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் அவியலை கையும் களவுமா பிடிப்போம். சரி, வா போவோம்.